குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/6/2026 திங்கட்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குவது நல்லது, நமஸ்கரிப்பது விசேஷம். திதி, வார, யோக, கரணம் 5 அங்கங்களினுடைய தேவதைகளை வழிபட்டால் ஒரு ஜாதகருடைய அமைப்பானது மிக சிறப்பாக இருக்கும். அந்த நாளுக்கான வேலைகள் மன திருப்தியை தரும்படியாகவும், செல்வத்தையும் செல்வாக்கையும், நினைத்த வேலைகள் ஸ்ரத்தாவாக முடியும், ஸ்திரமாக இருக்கும். சூரிய உதயம் காலை 5:54, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 9:27 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 9:05 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று காலை 10:17 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 9:27 வரை நாகவம், பின்பு இரவு 8:12 வரை கிமஸ்து கிணம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:05 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:05 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் பார்க்கும் பொழுது, மேஷத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், கடகத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ துர்க்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பிதர் பூஜை செய்ய நல்ல நாள், கதிர் அறுக்க சிறந்த நாள், உழவு பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், கால்வாய் அமைப்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:20 முதல் 4:02 வரை மேஷ லக்னம், 4:03 முதல் 5:50 வரை ரிஷப லக்னம், 5:54 முதல் காலை 8 மணி வரை மிதுன லக்னம், 8:01 முதல் 10:12 வரை கடக லக்னம், காலை 10:13 முதல் 12:19 வரை சிம்ம லக்னம், மதியம் 12:20 முதல் 2:19 வரை கன்னி லக்னம், 2:20 முதல் 4:19 வரை துலாம் லக்னம், மாலை 4:20 முதல் 6:26 வரை விருச்சக லக்னம், 6:27 முதல் இரவு 8:38 வரை தனுசு லக்னம், 8:39 முதல் 10:44 வரை மகர லக்னம், இரவு 10:45 முதல் காலை 12:36 வரை கும்ப லக்னம், 12:37 முதல் காலை 2:19 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான
சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 27 என்பது 27 நட்சத்திரத்தின் அடிப்படையாக கொண்டது. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகே தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். இந்த நாள் பிரதமை திதி என்பதால் இந்த வழிபாட்டையும் இந்த நாள் பிரதமை திதி என்பதால் இந்த தெய்வத்தையும் இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள். பிரதமை திதியில் ஸ்ரீ குபேரன், ஸ்ரீ பிரம்மா மற்றும் துர்கையை ஆகியோரை வழிபடலாம். செல்வ வளம், அறிவு, தடைகளை தாண்டும் மன உறுதி ஆகிய பலன்கள் கிடைக்கும். வளர்ப்பிறையில் வரக்கூடிய பிரதமை ஸ்ரீ குபேரனையும் பிரம்மனையும் வழிபட வேண்டும். இதனால் தொழில் வளர்ச்சி, நிலையான செல்வம் மற்றும் புதிய தொடக்கங்களின் வெற்றியாகும். வளர்ப்பிறை பிரதமையில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, குலதெய்வ வழிபாடு செய்து அன்றைய தினம் இயலாதவர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம். ஸ்ரீ பிரம்மாவை மனதார நினைத்து மஞ்சள் நிற ஆடை அல்லது பூக்களை தானம் செய்வது நன்மை தரும். ஒரு பழமொழி உண்டு, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை ஸ்ரீ சக்கர ரூபத்தில் வழிபடும் முறை ஸ்ரீ வித்யை எனப்படும். அந்த தேவியின் அமிர்த கலைகள் 15 பாகங்களாக பிரிந்து ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு தேவியாக உருவம் பெற்று 15 நித்யா தேவிகளாக ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை சுற்றி வீற்றிருந்து அருள்வதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த பிரதமை நாளில் மேற்கூறிய தெய்வங்களை வழிபட்டால் நல்ல செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உற்சாகமும் கேளிக்கையும் நிறைந்திருக்கும். திரைப்படங்கள் பார்ப்பது, பாடல்கள் கேட்பது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உறவினர்களால் சந்தோஷம் பெருக்கும். செய்கிற வேலைகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எந்த வகையில் எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீர்களோ அதே அளவிற்கான ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடியவை மிக திருப்திகரமாக நடக்கும். உங்களுடைய நடைமுறை இந்த நாள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்பாராத வகையில் சில லாபத்தை பெறுவதற்குண்டான அற்புதமான நாள். இன்றைய நாளுக்கான வேலைகளை திட்டமிட்டபடி குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்குள் அதிகரிக்கும். உற்சாகம் பெருக்கும். தொழிலில் 100% வெற்றியை இன்றைய தினம் பெறுவீர்கள். எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதற்குண்டான காரியங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் பிரபஞ்சத்தினுடைய பேரருளாலும் உங்களுக்கு மிக சிறப்பாக திருப்திகரமாக நடக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். மற்ற நபர்களுடைய ஆலோசனைகளையும் மேற்கொள்வீர்கள். வேலை உத்தியோகத்தில்
தலைமை மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பண உயர்வு, பதவி உயர்வு, மற்ற சலுகைகள் அனைத்தையும் நீங்கள் இன்றைய தினம் பெறலாம். செய்யக்கூடிய காரியங்களில் பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகள் காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் மிக இனிமையாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். தம்பதியர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் முழுமையான வெற்றி உண்டு. எதை நோக்கி வாழ்க்கையை நகர்த்துகிறீர்களோ அந்த நகர்வுக்கான பரிசு இந்த நாள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். திருமணம் ஆகாமல் பெண் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கும் நல்ல இடத்திலிருந்து வரன் அமையும். மேஷராசி அன்பர்கள், பணம் நிதி நிலைமைகள் இன்றைய நாள் அதிக அளவில் இருக்கும். அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயலுக்கு செலவு செய்வீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் அனுகூலம் உண்டு. பிரதமை திதி என்பதால் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் இந்த பிரதமை நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். ஏற்றங்கள் பிறக்கும், முன்னேற்றங்கள் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத வகையில் வரவுகள் உண்டாக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பாராத இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பின் உற்சாகமும் உத்வேகமும் இருக்கும். நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்கிற ஆவல், ஆசை எல்லாமே கைகூடி வரும். ஆரோக்கியம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முழு நம்பிக்கை உங்களுக்கு சிறந்த முறையில் வைத்திருக்க உதவும். மேஷராசி அன்பர்களே, திருமோக்கூர் ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு 21 செவ்வாய்க்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் திருப்பி வரும். யமபயம் விலகி நீண்ட ஆயுள் பெற ஒவ்வொரு மாதமும் வருகிற மக நட்சத்திரத்தன்று ஸ்ரீ யம பகவானின் வாகனமான எருமை மாட்டிற்கு அகத்திக்கீரையை அளித்து வந்தால் யமபயம் விலகி நீண்ட ஆயுள் சித்திக்கும் என்பது ஐதீகம். திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஓரை பலன் தராது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எண்ணியது நடக்கும். விரும்பியது கைக்கு வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக நடக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பண வரவுகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். சுப மங்கள யோகம் பிறக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் வித்தியாசமான உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக மட்டுமே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பது என்பது சற்று தாமதமாகலாம். ஒரு நெகிழ்வான, நெகிழ்ச்சியான ஒரு அணுகுமுறை மட்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட வேலைகளில், நிகழ்வுகளில் தாமதங்கள் ஏற்படலாம். இந்த விஷயம் உங்களுக்கு சில நேரம் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடும். நினைத்த காரியம் சரியாக அந்தந்த நேரத்தில் நடத்தவில்லையே என்கிற மன உணர்வு உங்களுக்கு சில போராட்டமாக இருக்கும். பதிலே சொல்ல முடியாது. உங்களுக்குள் இனம் புரியாத குழப்பத்தில் சிக்கி தவிப்பீர்கள். வேலை, தொழில் என்று பார்க்கும் பொழுது கூடுதலாக வேலை சுமைகள் இருக்கும். அலுவலக காரியங்களில் வேலைகள் முடிக்க முடிக்க யாராவது ஒருவர் உங்களிடம் வேலையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பிறருடைய வேலைகளை கூட நீங்கள் சேர்த்து செய்வது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். விடுப்பு என்பது இருக்காது, ஓய்வு என்பது இருக்காது. கொஞ்ச நேரம் கூட உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள்.
சில நேரங்களில் உங்களிடம் கொடுத்த பொறுப்புகள் கூட முடியாமல் போகலாம். நேரம் தள்ளிக்கொண்டே போகும். சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்கிற ஆர்டர் இருந்தால் கூட உங்களால் இயலாது. நேரமும் காலமும் இந்த நாள் சாதகமற்ற தன்மையில் நடந்து கொண்டிருக்கிறது. கிரக நிலைகள் சரியாக இருக்கும் பொழுது, சரியான சுற்றுப்பாதையில் வரும் பொழுது உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாது. சில நேரம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது சில சங்கடங்கள் இருப்பது போல உணர்வீர்கள். எல்லாம் சரியாகும். கிரகங்கள் நகர நகர உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக நகரும். கவலை வேண்டாம். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் வாக்குவாதம் வரலாம். நீங்கள் பழகக்கூடிய நபர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். சில அசௌகரியங்கள் வரும். ஆண் பெண் இரு பாலருமே எச்சரிக்கையாக வார்த்தைகளில் இருக்க வேண்டும். நீங்கள் பேசும்பொழுது மிக மிக கவனமுடன் பேச வேண்டும். திருமணமானவர்கள் தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தேவையற்ற வார்த்தைகளினால் உங்கள் துணைவரை நீங்கள் சிறிது மன கஷ்டத்திற்கு உள்ளாவீர்கள். ஆகவே இந்த வார்த்தைகள் என்பது காலத்திற்கும் நிற்கும். கோபத்தை கைவிட்டு உணர்ச்சி வசப்படுவதை கைவிட்டு பொறுமையும் அமைதியும் சாந்தமும் நிதானமாக இருந்தால் குடும்பத்திற்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. பண நிதி நிலைமைகள் இன்று வெளியூர் போகக்கூடியவர்கள் பண ரீதியாக இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கையில் அதிகம் பணம் வைத்திருக்க வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருக்காதீர்கள். தேவைக்கு ஏற்றார் போல் உங்களுடைய ஏடிஎம் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இப்படி ஏதாவது ஒரு பொருளை, உங்களுடைய வண்டி லைசன்ஸ் உட்பட ஆதார், ஏதாவது ஒரு முக்கிய கார்டு வைத்திருந்தால் அதனை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அலட்சியம் வேண்டாம். ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. விதண்டாவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். யாரையும் பகைக்காதீர்கள். அனுபவம் உள்ளவர்கள் ஒருவரிடத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக சில ஆலோசனைகளை கேட்டு செய்தால் நல்லது. இல்லை என்றால் சின்ன சின்ன சங்கடங்கள் வேலையில் வந்து கொண்டே இருக்கும். கூடுமான வரையில் பொறுமையும் அமைதியும் நிதானம்தான் தேவை. ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள பெரியவர்கள், நல்ல கருத்துக்கள் அனுபவமிக்கவர்களிடத்தில் பேசுங்கள். குழந்தைகளுடைய செயல்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிக வேலை பளு காரணமாக இன்று நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படக்கூடும். ரிஷபராசி அன்பர்கள், கோவிலில் இருக்கக்கூடிய கோமுக நீரை தினமும் இல்லத்திற்கு எடுத்து வந்து அவ்வப்போது இல்லம் முழுவதும் தெளித்து வந்தால் தோஷங்கள் தீர்ந்து இல்லம் புனிதம் பெற்று தேவதைகள் தாமே முன் வந்து இல்லங்களில் ஹோமங்கள் நிறைய நடைபெறுகின்ற அளவிற்கு தங்களுடைய வரத்தை அளித்து செல்வார்கள். கோமுகம் என்பது சுவாமியினுடைய கருவறையில் செய்யக்கூடிய அபிஷேகம் வெளிவரக்கூடிய தீர்த்தத்தின் வழி பாதைதான் கோமுகம். அந்த கோமுக தீர்த்தத்தை வீட்டில் தெளித்தால் சர்வ தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். ஒரு நல்ல நாளில் கோமுகத்திற்கு சுத்தமாக தூய்மை செய்து அதற்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு நெய் தீபங்கள் ஏற்றி வெற்றிலை பாக்கு வைத்து கோமுகத்தை வழிபட்டால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நன்மை. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க ஏற்றது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவாத போக்கை தவிர்க்க வேண்டும். யாரிடத்தில் எதை பேசினால் நல்லதோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற விவாதங்கள் இருக்கக்கூடாது. மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். ஒரு சிலருடைய ஆலோசனைகள் மன நிறைவை தரும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த கால நினைவுகள் மூலம் ஒருவிதமான மன சோர்வுகள் ஏற்பட்டு மறையும். கடந்த காலங்களில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், கிளேசங்கள், மன கவலைகள் அவ்வப்போது இன்றைய நாள் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். இன்றைய நாளை கண்டிப்பாக திட்டமிட்டே ஆக வேண்டும். இன்றைய நாள் சில சௌகரியங்கள் இருக்காது, அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது.
இதனால் உங்களுடைய அன்றாட வேலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்க முடியாமல் போகலாம். சௌகரியத்தை எதிர்பார்க்காதீர்கள். இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. மறதி தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகி மறையலாம். நீங்கள் பேசும் பொழுது இந்த சூழ்நிலைக்கு இந்த வார்த்தைகள் தேவையா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கு தகாத விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் பேச வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை பளு கூடுதலாகத்தான் இருக்கும். பணிச்சுமை காரணமாக சற்று அசதிகள் ஏற்படலாம். உற்சாகமற்ற நிலையில் இருப்பீர்கள். கூடுமான வரையில் இன்றைய நாள் வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டு செய்வது நல்லது. குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். வேலை பளு காரணமாக யாருக்கும் எந்த வாக்குகளையும் கொடுக்காதீர்கள். இப்பொழுது முடியும் அப்பொழுது முடியும் என்கிற திட்டங்கள் செல்லுபடியாகாது. நீங்கள் நினைப்பதற்கு மேலாக காலதாமதம் தான் ஆகும். தற்பெருமை எண்ணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். நேரத்தை வீணடிக்காதீர்கள். எப்படி பணத்தை சிக்கனப்படுத்த நினைக்கிறீர்களோ அதே போல நேரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரின் செலவை குறைத்து கொண்டால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படாமல் தடுக்கலாம். யாரை பற்றியும் எதை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரியவர்கள் ஏதாவது உங்களை பற்றி பேசினாலோ விமர்சனங்கள் செய்தாலோ அதற்கு பதில் கொடுக்காதீர்கள். அந்த பதில் உங்களையே திருப்பி அடிப்பது போல இருக்கும். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் இன்றைய நாள் மிக மிக எச்சரிக்கையாக கடந்து செல்வது நல்லது. தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம். உங்கள் துணைவர் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று புரிந்து கொள்வது போல ஆகிவிடும். கருத்துக்கள் நல்ல விதமாக இருந்தால் கூட அது எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் வேறுபாடாக இருக்கும் பொழுது மன கிளேசங்கள் மனக்கவலைகள் வரும். ஒருவரை பற்றி புரிந்து கொள்ளாத தன்மையினால் மனக்கசப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் மிக கவனமாக தம்பதியர்கள் கடைபிடிக்க வேண்டும். எதை பற்றியும் யாரை பற்றியும் அதிகம் விமர்சனம் வேண்டாம். உங்கள் குடும்பத்தாரை நபர்களை பற்றியோ உங்கள் துணைவருடைய குடும்பத்தாரை பற்றியோ எந்த விதங்களிலும் பேச்சுக்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது. துணைவி விஷயங்களில் கவனமாக இருங்கள். பொறுப்புடன் நடந்து கொள்வது நல்லது. காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய குடும்ப விஷய காரணமாக உங்கள் வருங்கால துணையின் இடத்தில் சிறிய கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமைகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. வீணான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை பூர்த்தி செய்ய தேவையான பணத்திற்கு மட்டுமே முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற பொருட்களை வாங்கினால் தேவையான பொருட்களை விற்க நேரிடும். ஆக தேவையற்ற விஷயங்களை தவிருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. பணத்தை சேமித்து வைக்க நினைப்பீர்கள், அது முடியாமல் போகலாம். சில நேரங்களில் பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் தவிப்பீர்கள். எதற்கு எது தேவை என்பது கூட புரியாமல் போகலாம். நன்றாக தெரிந்தவர்கள் தான் நீங்கள். இருந்தாலும் இந்த நாள் குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மிக சிந்திக்க வேண்டிய நாள். சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். இன்று கண்களில் எரிச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பாக உணர முடியும். மருத்துவ ஆலோசனை மிக மிக தேவை. தில்லையின் வடக்கு பக்கம் அமர்ந்துள்ள தில்லைக்காளியை நல்லெண்ணெய், குங்குமம், வெள்ளி நிற மல் துணி சார்த்தி அபிஷேகம் செய்தால் கடன், பிணி, ரோகம் நீங்கும். ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதாவது கடன் நோய் எதிரிகள் நீங்க தில்லைக்காளியை வழிபட்டால், இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் அம்பிகையினுடைய அனுகிரகம் கிடைக்கும். காளி தெய்வத்தின் அனுகிரகத்தினால் சகல பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் உணரலாம். அதே போல திருத்தேங்கூர் வெள்ளிமலை ஸ்ரீநாதரை வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும், செல்வம் சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யுங்கள். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் ஏற்பட்டாலும் அது சிறிய நேரங்களில் கடந்துவிடும். அசதிகள் தீர வாய்ப்புகளும் இருக்கிறது. இறை வழிபாடு மிக மிக முக்கியம்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பேசினால் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவசரத்தில் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக மிக நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வாழ்த்துக்கள். எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். உற்சாகமுடன் இருக்க பாருங்கள். மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்படியாக மனதை அமைத்துக் கொள்ளுங்கள். கிரக நிலைகள் சில மாற்றத்தோடு இருப்பதால் சற்று குறைவான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய அதிபதி சந்திர பகவானுடைய நிலைப்பாடு என்பது விரயத்தில் இருப்பதால் 12ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இப்படி போன்ற ஒரு மன அமைப்புகள் இந்த நாள் இருக்கும். அதிபதியானவர் நகரும் பொழுது உங்களுடைய நிலையும் மாறும். கவலை வேண்டாம். இது இப்படியே இருக்கும் என்று பயப்படாதீர்கள். எல்லாம் 2 நாட்களுக்கு மட்டும்தான். பிறகு உங்களுடைய நிலை மிக உயர்வாக வர வாய்ப்புகள் இருக்கிறது. வித்தியாசமான பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை காரணமாக, கலை பொருட்கள் மீதான ஆர்வம் காரணமாக சில பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். இது விரயங்களாகும். தேவையில்லாததை வாங்கினால் தேவையுள்ளதை விற்க நேரிடும் என்பார்கள் நம் முன்னோர்கள். ஆக இந்த நாள் மிக மிக கவனமாக உங்களுடைய பணப்பையை பார்த்து கொள்ளுங்கள். பர்சில் பணம் காலியாகாதபடி நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே, தேவையான அளவுக்கு மட்டுமே பணத்தை எடுத்து செலவு செய்தால் நல்லது. குழப்பமான மனநிலையோடு இருப்பீர்கள். இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் தவறானதாக கூட அமையலாம். ஆகவே முடிவுகள் எடுப்பதை தவிருங்கள். ஒப்பந்தங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. மிக முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக எண்ணுவீர்கள், பயப்படுவீர்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாகும். நடக்காததை நடப்பது போல எண்ணுவீர்கள். ஆகவே கடகராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். மனதை அசௌகரியப்படுத்திக் கொள்ளாதீர்கள். கிரகங்கள் இப்படிதான் இருக்கிறது. இருப்பதை தெரிந்து கொண்டு மன அமைதியோடு இருக்க இறை வழிபாடு மிக மிக தேவை. தியானம், யோகாசனங்கள் செய்ய வேண்டும். மனதை காப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை எப்படி காக்கிறோமோ அதே போல மனதையும் காக்க வேண்டும். தன் உடலையும் காப்பது மிக அவசியம். சுப காரியம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்கள். ஆடம்பரமான பொருட்களில் ஆர்வங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதாக இருந்தால் அது தேவையா தேவையற்றதா என்பதை தீர்மானியுங்கள். வேலை தொழில் தொடர்பாக பார்க்கும் பொழுது வேலையில் வளர்ச்சி குறைந்து இருக்கும். பணிச்சுமை கூடுதலாகலாம். வேலைகள் செய்ய செய்ய முடியாமல் கூடிக்கொண்டே போகும். பிறருடைய வேலைகளை கூட நீங்கள் செய்வது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதிலும் உங்களுடைய வேலைகள் முடிப்பது என்பது கடினமாகும். மற்ற நாட்களில் மிக சாதாரணமாக முடிக்கக்கூடிய வேலைகள் கூட இந்த நாள் இழுபறியாக இருக்கும். தேவையில்லாத சில குழப்பங்களுக்கு உள்ளாவதால் உங்களுக்கு மனது ஒருபடாது. ஒரே நேர்கோட்டில் இருக்காது. அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதால் வேலையை சரியாக செய்ய முடியாமல் தவறு விட்டு விடுவீர்கள். வருகிற வாய்ப்பை தவறு விடுவீர்கள். எது சரி எது தவறு என்பதை புரிதல் வேண்டும். சில வேலைகளை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிடுவது நல்லது. காதலர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடனான போக்கை அடிக்கடி எண்ணிக்கொண்டே வருவீர்கள். சில நேரங்களில் தேவையற்ற எண்ணங்கள் வரலாம். யாரையும் சந்தேகிக்க வேண்டாம். கூடுமான வரையில் இறைவனை வழிபடுங்கள், தியானம் செய்யுங்கள். அதுதான் நல்லது. இறை கடாட்சம் கிடைக்க கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆலயத்தில் தீபம் ஏற்றி வந்தால் பெரிய வகையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறையும். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய நல் உறவு பாதிக்கலாம். திடீர் பயணங்களினால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு திடீரென திட்டமிட்ட வேலைகள் இல்லாமல் திடீரென புறப்படுவதால் உங்களுக்கு மனதில் எதை செய்கிறோம் எதை விடுகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. பணம் ரீதியாக நிதி நிலைமைகள் இன்றைய நாள் சற்று மந்தமாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் வரவு என்பது காணப்படாது. ஆக கையில் இருப்பதை தேவைக்கு ஏற்றாற்போல் செலவு செய்து கொள்ளுங்கள். நிதி வளர்ச்சி இன்றைய நாள் சுமாராகத்தான் இருக்கும். போதிய பணம் சேமிக்க இந்த நாள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம். கைக்கு வருகிற பணம் செலவாகிறதே என்கிற மன உளைச்சலோடு இருப்பீர்கள். கடகராசி என்பர்களே, சேமிக்க முடியவில்லையே என்கிற ஏக்கமும் அவ்வப்போது வரலாம். சூழ்நிலைகளை தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதற்கேற்றாற்போல் திட்டமிட்டால் மிக எளிமையாக பாதுகாப்பாக இந்த நாளை கடக்க முடியும். ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிருங்கள்.
கடகராசி அன்பர்களை உணவில் மிக மிக கவனம் தேவை. திங்கட்கிழமை வரும் அமாவாசை சோமவாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை காலை வரை அமாவாசை இருப்பதால் 9 மணிக்கு முன்னதாக கோவிலுக்கு சென்று வழிபட்டால் போதும். அரச மரத்திற்கு அன்று மரங்களுக்குள் சிறந்ததாக கருதப்படக்கூடிய அரச மரத்தை அபிஷேகம் செய்து அலங்கரித்து பூஜித்து 108 முறை வலம் வர குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொதுவாக கடகராசி அன்பர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள லட்சுமி தீர்த்தத்தில் நீராடிய பிறகுதான் குபேரன் அளவிலா செல்வம் அடைந்ததாக வரலாறு. அது அமாவாசை அன்று இங்கு நீராடினால் வறுமைகள் அகலும் என்பது ஐதீகம். திங்கட்கிழமைகளில் சனி பகவானுடைய ஓரை பலன் தராது. இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படலாம். வெளியே செல்லும் பொழுது திட்டமிட்ட காரியங்கள் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் இருக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். இந்த நாள் நன்மைகள் பிறக்க வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி என்பர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி மேம்படும். மிகுந்த முயற்சியின் மூலம் இன்றைய தினத்தை சாதகமாக்கிக் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் இன்று சரியாக திட்டமிட்டால் போதும். வேலை தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய கடமை உணர்வுடன் சுயநலமின்றி உங்கள் இலக்குகளை, லட்சியத்தை அடைய மிக அற்புதமாக பணியாற்றுவீர்கள். புரிதல் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் குறையும். கல்வி மேன்மை பெறும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிவு உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். பழைய பிரச்சனைகள் அகலும். வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். தம்பதியர்களுக்குள் ஒரு விசேஷம் நடக்கும். உங்கள் துணையோடு ஒரு நல்ல விஷயங்களோடு பேச துவங்குவீர்கள். இது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் நாள். காதலர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். வருங்கால துணையினிடத்தில் மனமிட்டு பேசுவீர்கள். எதிர்கால திட்டத்தை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். பணம், நிதி நிலைமைகள் தாராளமயமாக இருக்கும். அதிக அளவில் கைக்கு பணம் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடகு வைத்த பொருட்கள் வீடு தேடி வரும். ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு உங்களுடைய பணங்கள் செலவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக செய்வீர்கள். எது தேவையோ அதில் மட்டுமே உங்களுடைய முழு கவனம் இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய பொறுப்பை வகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில பணி உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தகுதியின் அடிப்படையில், உங்களுடைய நேர்மை, நாணயம், நம்பிக்கையின் அடிப்படையில் தகுந்த மாதிரியாக உங்களுக்கு ஒரு சில துறைகள் கிடைக்கும். பொறுப்புகள் மேம்படும். அரசியல் வட்டாரங்களில் நல்ல நிலையில் இருப்பீர்கள். இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் பயனற்ற செலவுகளை குறைத்து கொண்டு எது தேவையோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது. இன்றைய நாள் பணம் அதிக அளவில் கையில் புழங்குவதால் சேமிக்க எண்ணுவீர்கள். புதிய வங்கி கணக்கை தொடங்குவீர்கள். புதிய முதலீடு சார்ந்த எண்ணங்கள் தோன்றலாம். உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கும். ஆரோக்கியம் மிக சீராக அமையும். இன்று தேக பலம் கூடும். மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். மன அமைதி கிடைக்கும். மன நிறைவு உண்டாக்கும். மகிழ்ச்சி பெருக்கும். சாந்தமாக இருப்பீர்கள். எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருக்கக்கூடும். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். தெய்வ ஆசைகளின் காரணமாக இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியமுடன் காணப்படுவீர்கள். திருக்கடவூர் பெருமைக்கு இணையானது திருவீழிமிழலை என்ற புகழ்பெற்ற திருத்தலம். மார்க்கண்டேயர் மட்டுமா, என் திருவடிகளை பற்றிய எவருக்குமே யம பயம் இல்லை என காட்டி அருளிய திருத்தலம் திருவீழிமிழலை.
இத்திருத்தலம் ஆயுள் பாவ தோஷத்தை போக்குவதில் திருக்கடவூருக்கு இணையானது. சிம்மராசி அன்பர்கள் சனி தசை பாதிப்பு, சனி தோஷ நிவர்த்தி தரக்கூடிய பொங்கு சனி. இதற்கு திருக்கொள்ளிக்காடு சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜை செய்து இவரை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சனி பகவானுடைய பாதிப்பு நீங்கும், சனி தசாபுதி பாதிப்பு நீங்கும். திருநள்ளாறு நலனுக்கு சாப விமோசனம் தந்தது. ஆனால் திருக்கொள்ளிக்காடு தான் இழந்த அரசு, மனைவி, மக்கள், செல்வங்களை மீட்டு தந்தது. பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வருவது மிக சிறப்பான ஒன்று. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்றால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஸ்ரீவாஞ்சியம் ஆலயம்தான். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப சாதகமான நாள். அற்புதங்கள் நிகழும், திருப்தி இருக்கும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மன குழப்பங்கள் அகலும், தெய்வ கடாட்சம் உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு மேம்படும், சம்பாதித்த பணம் கையில் தங்கும், தன வரவுகள் மேம்படும், புதிய பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும், தெய்வ வசியம் உண்டாக்கும், தெய்வ கடாட்சம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது தாய் வழி உறவுகளிடம் ஒற்றுமை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். ராசிக்குண்டான அமைப்பின்படி நவகிரகங்களுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நவகிரக வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் மேன்மையான நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்று வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். தீராத விஷயங்கள், தீர்க்கப்படாத சில பேச்சுவார்த்தைகளை கூட பேசி தீர்ப்பீர்கள். பழைய சங்கடங்கள் நீங்குங்க. மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் மறையும். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பங்குதாரர்களுக்கு ஆதரவு ஏற்படும். ஏதாவது ஒரு முதலீடு சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை முழுமையான ஒரு நிலையோடு செய்வீங்க. மற்றவர்களோடு ஒரு ஆதரவு பெருகக்கூடிய நிலையும் உங்களுக்கு, உங்களுடைய செயலுக்கும் சரி யாராவது ஒருவர் துணை இருப்பார்கள். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை ஈடுபடுங்க. வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப ஒரு பிரச்சனை செய்யக்கூடியவர்கள் விலகியும் போகக்கூடிய நிலையும் இருக்கு. தந்தை பற்றிய புரிதல் இருக்கும். ஆக்கப்பூர்வமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த நாள் மாணவ மாணவிகள் படிப்பு நிலைகள்ல ஒரு உயர்வை பெறுவதோ, காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இருவருக்குமான ஒரு புரிதல் இருக்கும். அன்பு வெளிப்படுத்துவீங்க. ஆனந்தமாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு கருத்துக்களை வெளிப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம அன்பை வெளிப்படுத்துறது, குடும்பத்தை மிக அழகாக சாதுரியமாக கொண்டு செல்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள், வீடு மனை கட்டுமானம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். வங்கி கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள். சுயமாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் சற்று சிந்தித்தே செய்யலாம். உங்களுடைய ராசியின்படி 8ஆம் இடத்துல குரு பகவான் மற்றும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எதிலும் சற்று கவனமாகவே இருங்கள். எந்த விதமான பெரிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது. மன நிறைவு இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்துல நல்ல முடிவுகள் நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி ராசிக்கான நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். நம்பிக்கை உருவாக்கும். தைரியமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். உயர்வு உண்டாக்கும். வாழ்வாதாரம் பெருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். மேன்மையாக இருப்பீர்கள். சந்தோஷம் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம்.
நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் சற்று கவனமாகவும் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. மனதளவில் புதிய சிந்தனைகள் ஏற்படலாங்க. அது மட்டுமல்ல, எண்ணத்தில் தெளிவு பிறக்கிறதுக்குண்டான விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வப்போது தியான முறைகளில் ஈடுபடலாம், யோகாசனம் செய்யலாம், சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் சாதகமான சூழல் உண்டாகும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்குங்க. வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நீண்ட காலமாக நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இறை பிரார்த்தனைகள் கைகூடி வரும், நன்மைகள் உண்டாக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். ஆனந்தமாகவும் உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, வெளி தூரங்களுக்கு சென்று வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பொழுதோ மொழி தெரியாத இடத்தில் இருந்தாலும் சாதுரியமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். தெய்வ பிரார்த்தனைகள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்கும். குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வீட்டில் மன நிம்மதி ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி கிடைக்கே நல்ல புரிதல், அன்பு வெளிப்படுத்துவீர்கள். பாசமாக இருப்பீர்கள். இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகவே இருக்கும். மனம் கஷ்டங்கள் இருக்காது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள். லட்சியங்கள் கைகூடி வரும். விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலை உண்டு. மற்றவர்களுடைய பாதைகளில் செல்லாமல் உங்களுக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி கொள்வீர்கள். சுய சிந்தனை அதிகமாக இருக்கும். பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற கருணை உள்ளம் உண்டு. சாதாரணமாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை பிறக்கும். ராசிக்கான அமைப்பு படி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணம் வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கு இருக்கும். கூடுமான வரையில் மாணவ மாணவிகள் படிப்பு நிலைகளில் ஒரு நிலையான ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வீர்கள். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகரிக்கும். உற்சாகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். நவ கிரகங்களுடைய நல்லருள் பூர்ணமாக உண்டாக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பொருளாதார நிலைகளில் சீர்படுவீர்கள். பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மன நிறைவு ஏற்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மனதில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கலாம். மன உறுதியோடு இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகள் அவ்வப்போது வந்து தீரும். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய செயல்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். எண்ணத்திலும் தெளிவு என்பது இருக்காது. மனதளவில் சில குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். வியாபார வேலைகள் தொடர்பாக பார்க்கும் பொழுது அலைச்சல்கள் ஏற்படலாம். ஒரு முறைக்கு பல முறை சென்று வேலைகள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு உங்களுக்கு அவப்பெயர்கள் வரலாம். சில நேரங்களில் உங்களை பற்றிய விமர்சனங்கள் எழும். தேவையில்லாத விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் அலைமோதி கொண்டே இருக்கும். கடன் சார்பான விஷயங்களில் நீங்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். அதுபோல கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுத்து செல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைகளை உணர வேண்டும். விவேகமாக இருக்க வேண்டும். எதிலும் நேர்மறை சிந்தனைகளோடு இருப்பது அவசியம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க கூடிய நிலையில் தியானம், ஆலய வழிபாடு, உங்களுக்கு பிடித்த மந்திரங்கள், ஜபங்கள், இசைகள் கேட்பது மிகவும் அவசியம். அப்படி செய்தீர்களே ஆனாலும் அதிக தண்ணீர் குடித்தாலும் சிந்தனைகள் உங்களுக்கு சீராக்கும். இந்த நாள் திங்கட்கிழமை தினத்தில்
சந்திர தரிசனத்தோடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் வணங்கி வந்தால் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சந்திர பகவான் மனோகாரகன். ஆகவே அவருடைய நிலையில் அருள் பெறுவதற்கு இந்த ஸ்லோகங்களை நீங்கள் உச்சரித்தாலே போதும். குறைந்தது 27 முறை உச்சரித்தால் மிக நல்லது. பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு திங்கட்கிழமை தினத்திலும் உச்சரிக்கலாம். சந்திர ஓரையில் உச்சரிக்கலாம். இப்படி சந்திர பகவானுக்கு எதெல்லாம் முக்கியமான நாளாக அமைகிறதோ அந்தந்த நாட்களில் நீங்கள் உச்சரித்தாலும் நலம். நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டிய நாளும் கூட. எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காதீர்கள். தொழில் விவகாரங்களில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களே உங்களுக்கு எதிராகவும் நடக்கலாம், பேசலாம். சில நேரங்களில் உங்களுடைய வேலைகளை சரிவர கவனிக்காமல் போகலாம். பொறுப்புகளை உணராமல் கூட நடந்து கொள்வதால் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆக விருச்சிகராசி என்பர்கள் இந்த நாள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். வங்கி கணக்கு தொடர்பான விஷயங்கள், சேமிப்பு சம்பந்தமான நிலைகளில் உங்களுக்கு சற்று மன அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். உடல் நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும். அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எண்ணத்தினுடைய அடிப்படையில் செயல்கள் செய்வதை விட மனதினுடைய அடிப்படையில் நீங்கள் செயல்படுவதே சிறப்பு. பொறுமையும் அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் அவசியம். குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் நீங்கும். பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பொறுமையாக இருக்க வேண்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டும். பொறுமை நிதானம் அவசியம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போனால் நல்லது. நிதானமாக இருந்து விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சமூக வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் ஆர்வமாக இருப்பீர்கள். சபை தொடர்பான விஷயங்களில் மதிப்பு அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கான நிலைகளில் ஒரு உயர்வினை பெறுவீர்கள். குடும்ப உறவுகளிடத்தில் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும். அனைவருடனும் ஒற்றுமையாக இருப்பீர்கள். செயல்களில் ஏற்றம் உண்டு. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆசைகள் பிறக்கக்கூடிய நாள். சுயமாக சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வியாபார வேலைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. பொதுவாக உங்களுடைய வேலைகளில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். எப்பொழுதுமே கடன் திருப்பி கொடுப்பதாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் திருப்பி கொடுங்கள். சீக்கிரமாக கடனிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். வியாபார வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய வருகை நன்றாக இருக்கும். லாபத்தை பெறுவீர்கள். வருமானத்தை அதிகரிப்பதற்கான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். எதிர்காலம் சிறப்பாக அமையும். வேலை நிமித்தமான முயற்சிகளில் எண்ணங்கள் கைகூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த இடர்பாடுகள் குறையும். விரும்பிய துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கும். வருமானத்திற்குண்டான வகையில் படித்துக்கொண்டு வேலைகளும் செய்வீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நுட்பமான விஷயங்களையும் லாபகமாக புரிந்து கொள்வீர்கள். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். உழைப்புகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம்.
பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும், நன்மைகள் அதிகரிக்கும், யோகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும், ஆர்வம் உண்டாக்கும், நினைத்ததை சாதிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், தெய்வ பலம் கூடும், ஆனந்தமாக இருப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும், நினைத்தது நடக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். பெரிய இடத்து நபர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படலாம். பணி நிமித்தமான ஆலோசனைகள் நல்ல தெளிவை ஏற்படுத்தும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக உங்களுடைய மனமும் இருக்கும், கையில் பணமும் இருக்கும். தான தர்மங்களை அதிகமாக விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநிலையில் முன்னேற்றங்கள் உண்டு. எதையும் செய்ய முடியும் என்கிற துணிவுடன் செயல்படுவீர்கள். கடன் சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள் சற்று படிப்படியாக குறையலாம். வட்டிக்கு அதிகமாக வாங்கியிருந்தாலும், அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை நீங்கள் செலுத்தி இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு பயன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் நலம் பிறக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பழுது நீக்கக்கூடிய நிலையும் வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலையும் உண்டாக்கும். வீடு கட்டக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான செயல்களில் முன்னேற்றங்கள் உருவாக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு தோற்றம் கிடைக்கும். முகத்தில் தோற்ற பொலிவு அதிகரிக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான செயல்பாடுகள் மனதிற்கு விருப்பத்தை ஏற்படுத்தும். உடன் பணி செய்யக்கூடிய மற்ற ஊழியர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நன்மைகள் பெரும்பான்மையாக கிடைக்கக்கூடிய நாள். நிலம் சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவு உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெரிய இடத்திற்கு சென்று வருவீர்கள். பயணங்கள் கை கொடுக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடுமையாக முயற்சி செய்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது. ராசிக்குண்டான கிரக அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மேன்மை நிறைந்த நாள், மகிழ்ச்சி உண்டாகும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாள், உயர்வு உண்டாகும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நவகிரக வழிபாடோடு சந்திர பகவானுடைய அருள் தரிசனம் சிறப்பு. சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மனதில் நினைத்த நீண்ட கால விருப்பங்கள் நிறைவேறும். காலத்தினுடைய மாற்றம், கிரக மாற்றத்தின் காரணமாக முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுவீர்கள். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு.
தேக பலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விழிப்புணர்வோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். எண்ணிய விஷயங்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல் அந்தந்த நேரத்தில் நடக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு பெருக்கும். முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் உண்டு. மனதில் இருந்த போராட்டங்கள் குறையும். மன சஞ்சலங்கள் விலக்கும். நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டு. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் மேன்மைக்கு வருவீர்கள். மறைமுக திறமைகள் வெளிப்படும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள், கல்வி தொடர்பாக பணம் சார்ந்த புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும், ஆசைகள் அதிகரிக்கும், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும், நன்மைகள் அதிகரிக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், ஏற்றம் பிறக்கும், நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு நல்லாசி பூர்ணமாக கிடைக்கட்டும். பெரியவர்களுடைய ஆதரவால் அனுகூலம் உண்டு. அரசு சம்பந்தமான வேலைகள் நடக்கும். வீட்டில் மதிப்பு மரியாதை உயரும். எண்ணியதை நடத்தி காட்டுவீர்கள். ஆதரவு பெருக்கும். வியாபார வேலைகளில் வரவு உண்டாகும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்கும். நினைத்ததை அப்படியே சாதித்தும் காட்டுவீர்கள். லட்சியவாதியாக இருப்பீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த செயல்களில் உயர்வு ஏற்படும். பிற நபர்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கும். சபை தொடர்பான காரியங்களில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். வேலையில் நல்ல ஒரு புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. கடந்த நாட்களில் இருந்த மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறைந்துவிடும். எண்ணத்தில் தெளிவும் உற்சாகமாக இருப்பீர்கள். செயல்களில் ஏறுமுகமாகவே இருக்கும். வர்த்தகம் சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துவீர்கள். மக்களுடைய வாடிக்கையாளர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் வியாபாரத்தை சீர்படுத்துவீர்கள். தொழிலில் கூட்டாளிகள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு. சுய தொழில் செய்பவர்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் வரலாம். உங்களை தேடி நல் வாய்ப்புகள் பிறக்கும். பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கல்வி பணிகளில் சாதகமான சூழல் அமையும். பேச்சு திறமைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சாதகமாக பேசி நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டிக்கொள்வீர்கள். நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். களைப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. நவ கிரகங்களுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் திருப்பணிகள் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்வது இன்னும் மேன்மையை ஏற்படுத்தும். சுய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வெகுவாக இனிமையான செய்திகள் வரப்போகிறது. சுப பலன்களை முழுவதுமாக பெறப்போகிறீர்கள். இந்த நாள் வேள்வி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். வீட்டிலும் சரி, கோவில்களில் நடைபெறக்கூடிய வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயம், அரசாங்கம் தொடர்பான விஷயத்திற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம்.
பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பேச்சு திறமை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். விடாப்பிடியாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். வளமான வாழ்வு உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பாதுகாப்பாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.